தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும், முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும், முடிக்க முடியாத காரியத்தையும் முடிக்க வைக்கும். இந்த நல்ல சிந்தனையுடன் நம்ம வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம். சில்லி சீஸ் பைட்ஸ். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்ப்பேன் என்னன்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சமோசா எல்லாம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு மேலே ஒரு லேயர் நமக்கு வேணும். அதுக்கு வந்து மைதா மாவு, உப்பு, தண்ணி போட்டு நம்ம அவுட்டர் லேயர் பண்ணிக்க போகிறோம். உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நல்லா துருவிய சீஸும் பச்சை மிளகாய் அது ரெண்டு தான் போட போகிறோம். சிம்பிளாக எண்ணெய் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன். அது கூட தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கட்டியாக, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டியாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறினா நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதை அப்படி ரெடியாக எடுத்து வைக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் சீஸ் உருளை துருவாத சீஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி துருவிக்கலாம். இல்லை இந்த மாதிரி துருவியே விற்கிறாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன போட்டுக்கோன்னா மைல்ட் செட்டார் சீஸ் அதை எடுத்துக்காங்க. அது கூட வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 4 பெரிய பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ ஒரு பொடியாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. கூட வந்து ஒரு இதில் சின்ன கிண்ணத்தில் வந்து எண்ணெயை தொட்டு நம்ம இது பண்ண போகிறோம். அந்த மேல் லேயர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நல்லா நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா யூஸ்வலாக இதில் வந்து நம்ம கரெக்டாக அதே சைஸ் எடுக்கிறதுக்கு வந்து இதில் ஒரு டிப் இருக்குது. நல்லா இதுமாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டு வளைய மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ ஈக்குவலாக எல்லா சைஸ்லையும் ஒரே திக்னஸில் கிடைக்கும். இப்படி கட் பண்ணி நேராக்கிட்டு எத்தனை வேணுமோ கரெக்டாக இப்படி பண்ணும்போது நமக்கு உள்ள அளவு தெரியும் நமக்கு எவ்வளோ வச்சுருக்கோன்ட்டு. ஸோ மெயினாக வந்து நம்ம இந்த 5 பீஸ் நான் 6 பீஸ் வச்சு நம்ம மேலே லேயர் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா வந்து பண்ணிடலாம், ஈஸியாக தரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கொஞ்சம் மாவு போட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் தரட்டி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே நல்லா ஒரே சைஸ் வர மாதிரி தரட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைஸ் போதும். இதில் நான் எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 6 ஒரே சைஸில் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றுனா எடுத்து நான் ஏற்கனவே வந்து இதை நான் சமோசா வீடியோலேயே சொல்லியிருக்கேன். சும்மா அதை பார்க்காதவங்களுக்கு கிக்க அதை காட்டுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்து நல்லா இது மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்த சப்பாத்தி வைக்கணும். அது மேலே இது மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா லேயரும் வைக்கணும் நம்ம. ஸோ அதான் பண்ண போகிறேன். அப்புறம் மொத்தமாக தேய்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் லேயர் வைக்கிறேன். ஸோ இதுலேயே மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே கடைசி இதை வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம ஒன்றா திரட்ட போகிறோம். இது நிறைய பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 5 ஒன்றா வச்சு பண்ணலாம். மொத்தமே என்கிட்ட இப்போ 6 தான் இருக்குனால மொத்தமாக 6ஐயும் சேர்த்து வச்சு நான் திரட்ட போகிறேன். இது வந்து நல்லா எவ்வளோ மெலிசாக கொஞ்சம் திரட்ட முடியுமோ அவ்வளோக்கு நல்லா திரட்டிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து லேசாக ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த பக்கம் 10 செகண்ட்ஸ் அந்த பக்கம் தோசைக்கல்ல போட்டு எடுத்தோன்னா நமக்கு அழகாக இதை பிரிக்க வரும். பிரிக்க வந்தால் நல்லா மெலிஸ் லேயர்ஸாக இருக்கும். அதில் நம்ம வந்து சப்பாத்தி அந்த மெலிஸ் சப்பாத்திஸை வச்சு சமோசா, ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி என்ன பேஸ்ட்ரியோ இல்லை இந்த மாதிரி பைட்ஸ் இந்த மாதிரிலாம் எந்த ஸ்நாக் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா அதில் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணோன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ கடையில் பேஸ்ட்ரி வாங்கியும் பண்ணலாம். கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஹோம்மேடாக நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு நல்லா நம்மளே பண்ணோம் அப்படின்னு நல்லா ப்ரௌடாகவும் இருக்கும் உங்களுக்கு. மெயினாக இந்த ப்ராசஸ் வந்து
என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி பண்ணாமல் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே, இல்லைன்னா வந்துட்டு அதுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடியே கூட ஃப்ரீசரில் பண்ணி வைக்கலாம், அழகாக ஜிப்லாக் பேக்கில் போட்டு வைக்கலாம். இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஈஸியாக ஸ்டஃபிங் மட்டும் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து நான் அது காட்டுறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், ஸ்டஃப் பண்ணுறது வந்து 5 மினிட்ஸ், பொரிக்கிறது ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ இப்போ நல்லா இந்த சைஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து நம்ம லேசாக டவாவில் போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு தோசைக்கல் அது மாதிரி வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு எதுவும் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த பக்கம் போடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி அது 10 செகண்ட்ஸ் போடலாம். ஸோ நல்லா வந்து நமக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ் அது மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி குக் ஆகட்டும். மாவு வந்து கொஞ்சம் லேசாக குக் ஆகணும், பட் ரொம்ப குக் ஆகாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி போய் இப்படியே வரணும். அந்தளவுக்கு நமக்கு லேசாக பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் லேசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகக்கூடாது. ஓரளவுக்கு இது மாதிரி லேயர் வந்தோன்னே லைட்டாக வர ஆரம்பிச்சோன்னே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பிரிய வருது. ஸோ ஈஸியாக நல்லா அப்படி பிரிய வரும். கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை பிரித்து தனித்தனியாக லேயராக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷீட்ஸாக வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு. ஸோ லேசாக குக் பண்ண மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து இது பண்ணி ஸ்டஃப் பண்ணி பொரிச்சாலும் நல்லா ஈஸியாக வரும். நல்லா தின் ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா இது மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மெலிசாக ஷீட்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த ஷீட்ஸை அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட் லேயரும் வந்து நம்ம கொஞ்சம் இது மாதிரி வரதுனால நம்ம இதை சப்பாத்தியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லைன்னா நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கூட இது மாதிரி நீங்கள் தெரியாத மாதிரி பண்ணி இது பண்ணலாம். இல்லை நான் வந்து இன்றைக்கி இதை எடுத்து விட்டுற போகிறேன். இந்த ரிமைனிங் 4 ஷீட் நல்லா அழகான ஷீட் 4 ஷீட்ஸ் வரும் சென்டரில், அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணோன்னா வந்துட்டு இப்படி ஒன்று அடுக்கி வச்சுட்டு சைட்ஸை வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு நமக்கு நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ இந்த கார்னர்ஸை வந்து எடுத்து இது வந்து நம்ம பெரிய பாக்கெட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி பாக்கெட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்துட்டு இதை நம்ம 3ஆக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வந்து முன்னாடி நாளே பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3-4 டேஸ் முன்னாடி நம்ம அழகாக ஃப்ரீசரில் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம் லேயர்ஸ். இது என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒன்று வச்சுட்டு இன்னொன்று க்ராஸாக வச்சுட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்படி 4 பக்கமும் சேர்ந்து மூடி ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி தொட்டே ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மைதா மாவு அதிலே கொஞ்சம் தண்ணி கரைச்சிக்கிட்டு நம்ம அதுலேயும் ஓட்டலாம். ஸ்டஃபிங் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால் வந்து இந்த ஏற்கனவே எடுத்துருக்கோம்ல துருவிய சீஸ் ஒரு கப் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் உப்பு போட நல்லாயிருக்கும், அந்த உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரைக்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சூட்டில் போடும்போது நல்லா அது அழகாக உருகவும் நம்ம சூட்டில் போடும்போது நல்லா அது வந்து உருக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இதை வந்து சீஸ்னாலும் நம்ம அதை முன்னாடியே வறுக்க முடியாது. பச்சை மிளகாவும் நல்லா அதுலேயே நல்லா அது பொரிக்கும் போதே வந்து நல்லா வெந்துடும். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக சென்டரில் வைங்க. அதுக்கப்புறம் 4 சைட்லேயுமே வந்து நான் இது வந்து தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி தொட்டு ஒட்ட போகிறேன். நீங்கள் தண்ணி தொட்டு ட்ரை பண்ணுங்கள். தண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து மைதா மாவும் போட்டு பண்ணலாம். அது நீங்கள் எடுத்துருக்க மாவோட திக்னஸை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கம் தண்ணிங்க விட்டுறேன். 4த்தையும் மாற்றி மாற்றி ஒட்டணும். ஸோ இந்த பக்கம் இப்படி ஒட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த லேயர் ஒட்டிட்டு லாஸ்ட்டாக இந்த லேயர். ஸோ எல்லா லேயரும் ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு டைட் ஸ்கொயர் மாதிரி இது மாதிரி வரும். ஸோ இன்னொன்று பண்ணுறேன். இது உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உள்ளே வச்சுக்கலாம்.
4 பக்கமும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்டஃப் எடுத்து சென்டரில் வைக்கலாம். அதுக்கப்புறமா இதான் ஆர்டர்னு இல்லை, நானும் வந்து நல்லா பேக் ஆகணும். ஸோ இதை வந்து இங்கே வைக்கிறேன். இந்த சைடு ஒரு ஹரிசாண்டல் சைடு வச்சா ஒரு வெர்டிக்கல் சைடு வைக்கணும். அப்புறம் இதையும் வச்சுட்டேன். நல்லா அமுக்கி விட்டுருங்க. நல்லா அழகாக நீட்டான பேக்கெட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதிலே ஹாஃப் சைஸ் கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்ப குட்டி குட்டி பைட்ஸ் மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த ஷீட்டை நம்ம கட் பண்ணும் போதே ஒரு 4ஆக கட் பண்ணால் இன்னும் குட்டி குட்டியாக கிடைக்கும். ஸோ நம்ம நல்லா 6 சீஸ் பைட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சிச்சு. ஸோ இந்த டைமில் மெதுவாக ஒன்றா போடலாம். ஸோ உள்ளே சீஸ் தான் இருக்குது, ஒன்றும் வேக வேண்டாம், மெதுவாக அது மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் நல்லா குக் ஆன போது நல்லா எண்ணெய் நிறுத்தி எடுங்க. இது அழகாக பாக்கெட்டாக இருக்கும். அதனால இது வந்து சீஸ் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லி சீஸ் பாக்கெட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உடச்சி பார்த்தா நம்ம உள்ளே வந்து நல்லா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி நிறைய ஊற்றாமல் நல்லா கட்டியாக பிசையணும். அப்போ நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வேணுன்னா இன்னும் குட்டி சைஸ் கூட பண்ணிக்கலாம், மினி பைஸ் பாக்கெட்ஸ் மாதிரி. இதுவே நம்ம வந்து வெஜிடபிளும் ஸ்டஃப் பண்ணலாம், சிக்கனும் ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியான சில்லி சீஸ் பாக்கெட்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னாவே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது உள்ள சீஸ் சில்லி நல்லா இருக்கணும், நல்லா காரசாரமாக அது சீஸியாக இருக்கும். இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லைன்னா வந்து நீங்களே உங்கள் கிரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி பன்னீர் ஸ்டஃப் பண்ணுங்கள், சிக்கன் ஸ்டஃப் பண்ணுங்கள், இன்னும் வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணுங்கள். பட் நல்லா பார்க்கறதுக்கே இந்த ஸ்கொயர் பாக்கெட்ஸாக வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கெஸ்ட்டுக்கும் பண்ணி தரலாம். நீங்கள் வீட்டில் எப்போ வேணால் எனி டைம் என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.